இதுன்னு சாதாரண போதை காசை வச்சு கண்ட பொறிக்கு பசங்களை வச்சு நீங்க படம் எடுப்பீங்க, நான் இதை இஷ்டத்துக்கு போட்டு நீக்கணுமா? ஒரே ஒரு அந்த ஆடியோ ரெக்கார்டு இப்போ லைவா ப்ளே பண்ண முடியுமா? சவுக்கு சங்கர் பேசுறாரு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். சவுக்கு சங்கர் ஒரு வீடியோ விடுறாங்க. அந்த வீடியோவில் அஜய் வாண்டையார் நடிகராக நடிக்கிறதாகவும் இருக்கு. அதுக்கான பணம் வந்து போதைப் பொருள் விற்று தான் அந்த படத்தை தயாரிக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறார். அதுக்கு முதல்ல என்ன பதில்? அவன் வியாபாரம் பண்றதுக்கு ஏன் படம் தான் கிடைச்சா? நான்லாம் வந்து சூசைட் பண்ணிக்காத குறை தான். 19 லட்சம் ரூபாய்க்கு நகை மட்டும் நாங்கள் அடமானம் வச்சு, இவர் வந்து எனக்கு நீ காசு கொடுத்தா தான் நான் நீக்குவேன், இது பண்ணுவேன், இன்னும் வந்து உன்னை பற்றி நான் அதிகமாக நான் போட்டு விடுவேன். நான் அவர் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் நார்மல் கால் பண்ணோம், அவரை கட் பண்ணி விட்டு வாட்ஸ்அப் கால் வாங்க அப்படின்னாரு. அப்போ நான் என்ன பண்ணேன், அவர் வாட்ஸ்அப் காலில் ஃபோன் பண்ணும்போது நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பக்கத்தில் காரில் தான் இருந்தேன், நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். எதுவும் இருந்தாலும் ஆஃபீஸ் வந்து பாருங்க, 10 லட்சம் காசு, 10 லட்ச ரூபா காசு எடுத்து ஆஃபீஸ் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணாரு. எதுக்கு 10 லட்ச ரூபா கேட்குறாரு? பதிவை நீக்கிறோம்னா இதுன்னு சாதாரண போதை காசை வச்சு கண்ட பொறிக்கு பசங்களை வச்சு நீங்க படம் எடுப்பீங்க, நான் இதை இஷ்டத்துக்கு போட்டு நீக்கணுமா? ஒரே ஒரு அந்த ஆடியோ ரெக்கார்டு இப்போ லைவா ப்ளே பண்ண முடியுமா? சவுக்கு சங்கர் பேசுறாரு. இப்போ சவுக்கு சங்கருக்கு கடைசியா அமௌண்ட் கொடுக்கப்பட்டதா? கொடுங்க மட்டும் இல்ல பிரதர், இது உண்மையான நிலவரத்தை சொல்லிடும். இந்த கேஸ் விஷயம் வந்து அடி வயித்துல உதச்சு யார் அடிச்சது? என்ன சவுக்கு சங்கர் எட்டி உதச்சது. அப்போ நீங்க அந்த மன்னிப்பு வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். வந்து யார் மன்னிப்பு கேட்க வைக்க இது பண்றாரு அப்படின்னு சொல்லி மாலதி வந்து, ஏன்னா யார் அவரு, யார் தெரியுமா அவரு? யாருன்னா நான் பாஷாவா அவரு. நான் அடுத்த ஆட்சி வரட்டும் பாடுறா, அவங்க சில்லற பயிர்களா நீங்க, உங்கெல்லாம் பாடுறா காணாம ஆக்கிரம் பாடுறா, இதுக்கப்புறம் நீங்களா சினிமா பக்கமே வர முடியாது பாக்குறியாடா, பயன்படுத்தல எங்களுக்கு லைட்டா ஒரு பயம் வச்சிருக்கோம். எப்படி 10 லட்சம் 2 லட்சமா மாறிச்சு? 10 லட்சம் கேட்கிறப்ப நாங்க ஏதாவது கொடுத்து சால்வ் பண்ணணும். நாங்க எடுத்துட்டு போன அமௌண்ட்டை உங்க மேல தப்பு இல்லை, நீங்க ஏன் சால்வ் என்னன்னா பெரிய ஆளு யாரெல்லாம் பேசியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். சிஎம் வரைக்கும், கமிஷனர் வரைக்கும், அது இல்லாமல் நீதிபதியே எதிர்த்து பேசியெல்லாம் சில விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட நபரை நம்ம பகச்சிக்கணுமான் போது இந்த விஷயத்தை சால்வ் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் எங்களோட எண்ணம். இன்னொரு டவுட் இருக்கு. இப்போ நீங்க என்னைக்கு இந்த காசு கொடுக்க போய் அந்த பிரச்சனையில் ஈடுபட்டது? 30ஆம் தேதி ஜூன் மாதம். இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க? அது என்ன அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம், அவர் உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க மீடியாவை சந்திக்கிறது, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏன் சந்திக்கல? எதுவும் பேக் டிராப்ல உங்களை யாரும் இயக்குறாங்க? வெளியே வந்தா என்ன நம்ம எங்களை மாதிரி பல குடும்பத்தை அழிப்பான் சார். ஆக்ஷன் உடனே சில பேர் மேல எல்லாம் எடுக்க முடியலன்றதுக்கு சொல்றீங்க. அவருக்கு பெரிய ஆளுங்கட்சி எதிரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அப்படிங்கிறப்ப சவுக்கு சங்கர் எப்படா மாட்டுவாருன்னு தானே இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க கேஸ்ல எடுத்துருக்கணும்ல. அப்போ உங்களுக்கு கேஸ்ல நியாயம் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு டவுட்டா இருக்குல்ல. அடுத்து நாங்க வந்தோம்னா அது என்ன விஷயம், அரசியல் அவங்களுக்குள்ள என்ன வேணாலும் இருக்கட்டும், என் படம் எனக்கு அடுத்து வரணும் சார். எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க பண்ணிருப்போன்றது எங்களுக்கு தான் தெரியும். என் பசங்களா வந்து 2 பேரும் ஆக்ட் பண்றாங்க, பதில் சொல்ல தெரிஞ்சு நாங்க எப்படா படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிதான் நாங்க பிளான் பண்ணோம். எங்க மாமியார்கிட்ட நாங்க வாங்கியிருக்கோம். அவங்கெல்லாம் பார்க்க முடியாது, எனக்கு அவங்க வீட்டுக்கு வருவாங்க, அவங்களாம் என்னால பார்க்க முடியாது. எப்பப்பா கொடுப்போம் அப்படின்னு கேட்பாங்களா, எனக்கு அது ஒரு மாதிரி அசிங்கமா அவமானமா இருக்கும். அப்ப திறமை இருக்கவங்க இப்படிதான் உடைப்பாங்களா? ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இந்த ஆளுக்கு பைபோலார் டிசார்டர் இருக்கு, செக்ஷுவல் டிசேபிலிட்டி வரான. சமீபத்தில் சவுக்கு சங்கர் அவர்களோட கைது வந்து மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. அதில் முக்கிய திருப்பமாக நீங்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அப்படிங்கிறது தெரிய வந்துள்ளது. என்ன நடந்தது? அது உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அவருக்கும் உங்களுக்கும்? சார், அது பொதுவாக தயாரிப்பாளர் நேமே அவர் தவறாக சொல்லியிருக்காரு. மகேஷ் ரம்யா என்னோட பெயர். கேஸ் கொடுத்த பேரும் மகேஷ் ரம்யான்ற நபர் பேர்ல இருந்து தான் நாங்கள் 2 பேரும் தான் போயிட்டு கேஸ் கொடுத்துருக்கோம். அவருடைய மனைவியும் ஒரு தயாரிப்பாளர், இவர் டைரக்டர், மியூசிக் டைரக்டர். இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது முதல் படம் கஷ்டப்பட்டு இந்த படத்துலேயே வணக்கம் தமிழா சாதிக். அந்த சாதிக் இவருடைய ஒய்ஃபோட நேம் தான் ஆயிஷா சாதிக். இப்போ என்னன்னா ஆயிஷா சாதிக் தான் வந்து கேஸ் கொடுத்த மாதிரி ஒரு லேடியை தேவையில்லாமல் அவர் ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு போயிருக்காரு. சவுக்கு சங்கர் லாஸ்ட்டாக போகும்போது புருஷோத்தமன்ற பேரை பயன்படுத்தி தான் ப்ரொடியூசர் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எங்கள் அப்பாவோட பேர். அது வாண்டடாக தான் என்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காரு, எல்லாமே தெரியும். இருந்தும் புருஷோத்தமன் சொல்லியும் 1 லட்சம் புடுங்கினதா நாங்க கொடுத்த கேஸ 2 லட்சம் சொல்லியும் அதை வந்து ஒரு மாதிரி கேஸை ட்ரிகர் பண்ணதுக்கு ஒரு கிரைமா யோசிச்சு நாங்க வரவே இல்ல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இல்ல இப்போ சவுக்கு சங்கர் ஒரு வீடியோ விடுறாங்க. அந்த வீடியோவில் நீங்கள் ஒரு படம் தயாரிக்கிறதாகவும் ஒரு படம் எடுக்கிறதா, அஜய் வாண்டையார் நடிகராக நடிக்கிறதாகவும் இருக்கு.
அதுக்கான பணம் வந்து போதைப் பொருள் விற்று தான் அந்த படத்தை தயாரிக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாரு. அதுக்கு முதல்ல என்ன பதில்? அதுதான் பிரச்சனைக்கான முதல் காரணமே. நாங்க பணம் போட்டு படம் பண்ண எங்களை நீங்க இந்தியா கிளிட்ஸ் போதை காசை வச்சு தான் நீங்க நடத்துறீங்கன்னு சொன்னா உங்க ஓனருக்கு எவ்வளவு கோவம் வருமோ அந்த கோவம் தான் எனக்கு நியாயமான கோவம் இல்லையா? அந்த கோவம் தான் எனக்கு வந்தது. நாங்க காசு போட்டிருக்கோம், எங்க கிட்ட அவங்க காசு வாங்கியிருக்காங்க. அஜய் வாண்டியாரும் அவங்க ஒய்ஃப் எல்லாருக்கும் நாங்க காசு அனுப்பியிருக்கோம். சம்பளம் கொடுத்தா ஒரு நடிகர், அவ்வளவுதான். அவங்க உங்க ரிலேஷன்ஷிப் அவ்வளவுதான். ஆமா. ஃபர்ஸ்ட் நான் கேட்கறேன், எங்களோட போஸ்டரை இப்போ போஸ்டர்ல டைரக்டரோட பேர் போட்டிருக்கோம்ல, யார் யூஸ் பண்றது? ஒரு சவுக்கு சங்கர் யூஸ் பண்ணியிருக்காரு. எங்க போஸ்டர் வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காங்க, யூடியூப்ல போட்டிருக்காங்க, ட்விட்டர்ல போட்டிருக்காங்க. அவருக்கு ஃபர்ஸ்ட் எங்களோட போஸ்டர் எடுத்து எங்களோட அனுமதி இல்லாம அவர் பயன்படுத்துறதுக்கு யார் அவருக்கு அனுமதி கொடுத்தா? ப்ரொடியூசர் பேர் வந்து நாங்கள் 3 பேர் 4-5 பேர் சேர்ந்து நாங்கள் இந்த படத்தை பண்றோம். அஜய் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர்னு அவர் எப்படி போடலாம்? அஜய் அப்படின்னு போட்டு ட்விட்டர்ல ஒரு போஸ்டர் போட்டு, அஜய் வாண்டியார் பட தயாரிப்புக்கு சம்மந்தம் இல்லை, அந்த அவருக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அவர் ஒரு பப்ளிக் ஃபிகர் அப்படின்றதுனால இந்த படத்துல அவரை நாங்க போட்டிருக்கோம். முழுக்க அந்த காசு யார்? முழுக்க அந்த காசு வந்து நாங்க நண்பர்களா சேர்ந்து நாங்க பண்ணப்பட்ட படம் தான் அது. அதுக்கான எல்லா எவிடன்ஸுமே நாங்க போலீஸ்கிட்ட நாங்க கொடுத்தோம். ஓகே, இதுல அவரு சவுக்கு சங்கர் அவர்கள் போதைப் பொருள் விற்று அந்த பயன்படுத்திய காசு பிரதர், அதான் பிரதர் அவங்களுக்கு என்னன்னா, இப்போ வந்து அஜய் வாண்டியர் வந்து ஒரு வழக்குல, தவறான வழக்குல கைதானாரு. இப்போ வந்து நம்ம யூடியூப் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, கரண்ட்ல என்ன பிரச்சனை இருக்கோ அதை பத்தி பேசி இது பண்ணா அதை ஒரு 4 பேர் என்னன்னு போய் சர்ச் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. அப்போ இந்த ஆள் உட்காந்து ஏசி ரூம்ல போட்டு உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இது பண்ணிட்டு அவன் வியாபாரம் பண்றதுக்கு ஏன் படம் தான் கிடைச்சா? ஏன்னா அந்த படத்துல அஜய் வாண்டியாரும் ஒரு நபரை நடிச்சிருக்காங்கன்னும் போது, ஸோ அதை சார்ந்த விஷயத்துல போதைப் பொருளால தான் நாங்க பண்ணிட்டோன்னு ஒரு விஷயத்தை திருப்பி விட்டுட்டாரு அவரு. அதனால எங்களோட பிசினஸ் வாழ்வாதாரமே எங்களுக்கு பாதிக்கப்பட்டுச்சு. நான்லாம் வந்து சூசைட் பண்ணிக்காத குறை தான். என் பொண்டாட்டி பிள்ளைங்க நகையை அடமானம் வச்சு இது பண்ணி 19 லட்சம் ரூபாய்க்கு நகை மட்டும் அடமானம் இருக்கு. பிரதர், உங்களுக்கு தெரியல முஸ்லீம்ஸ் எவ்வளோ நகை போடுவாங்க, என்ன இது பண்ணாங்க சொல்லிட்டு அவ காதில் தோடு கூட இல்லாமல் இருக்கா பிரதர். 19 லட்சம் ரூபாய்க்கு நகை மட்டும் நாங்கள் அடமானம் வச்சிருக்கோம், நாங்கள் இது பண்ணியிருக்கோம். வாயில் அசிங்கமாக வருது பிரதர். இவர் பாட்டுக்கு ஒரு போஸ்டரை போட்டு விட்டு இது பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ அங்கங்கே நாங்கள் அசிங்கப்பட்டு கடன் கொடுக்க முடியாமல், வட்டி கட்ட முடியாமல், ப்ரோ அடுத்த நாள் ஷூட்டிங் இருக்குமான்றதே எங்களுக்கு தெரியாது பிரதர். நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்கோம். நான் கொஞ்சமா போதை காசுல எடுத்துட்டு தான் நாங்கள் எப்போ ஒன்றுமே இல்லை பிரதர். கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க, ரிட்டர்ன் ஃபாலோன்னு போடுங்க, என்ன இயர்ல காட்டுதுன்னு பாருங்க, உங்களுக்கே தெரியும். நாங்கள் போதை காசுல எடுத்திருந்தோம். இந்நேரம் நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு நாங்கள் 10 படம் நாங்கள் பண்ணி முடிச்சிருக்கோம். என்ன அடிப்படையா முதல்ல அவர் உங்களை எதிர்க்க காரணம் என்ன சவுக்கு சங்கர்? அதுதான் சார், இப்ப போதைப் பொருளால இது பண்ணதுன்றதுக்கு அஜய் வாண்டியார் அந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்ல கிருஷ்ணா ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடினால அடிதடி சண்டை நடந்தது இல்லையா? அந்த சண்டை சம்பந்தமா அஜய் வாண்டியாரை கைது பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த இதுல அந்த சீன்ல அவர் இல்லைன்றதெல்லாம் நிரூபிச்சு அவரும் வெளில வந்துட்டாரு. அது அவங்களோட விஷயம், அது நடந்தது. நம்ம படத்துல நடிச்சவங்கள அந்த விஷயத்தோட ஒப்பிட்டு போதை காசால தான் நாங்க படம் பண்ண மாதிரினா, நாங்க போட்ட காசு, நாங்க கொடுத்த காசை வச்சு நடிச்ச நடிகர் தான் ப்ரொடியூசர் மாதிரி சொல்றதும் தப்பு. பிளஸ் எங்க படம் ரெட் அண்ட் ஃபாலோ வந்து போதை காசால தான் பண்ணதுன்னு போது இவ்வளவு நகையை வச்சு நான் யூஎஸ்ல இருந்து நான் கொஞ்சமா அனுப்ப, எங்க வீட்டுல போய் இவங்க காசை வாங்கி இவ்வளவு விஷயம் நடந்து இவ்வளவு வருஷம் தள்ளி சிஜி ஒர்க்கால டிலே ஆகி நிறைய விஷயம் நாங்க பாடுபட்டு இருக்கோம். பிரதர், அவருக்கு என்னன்னா பிரதர், இப்போ இந்த மாதிரியானா யாராவது ஒரு பப்ளிக் ஃபிகர் நல்லா கொஞ்சம் கோடீஸ்வரர் மாதிரி எவனா ஒருத்தர் இருக்கான், அவன் எவனா சிக்கிட்டானா அவனை பத்தி தப்பா சொல்றது, வலைதளங்களை தப்பா சொல்றது, இது பண்றது, எவனா ஒருத்தன் ஃபோன் பண்ணி அந்த பதிவை நீக்கு இது பண்ணு அப்படின்னு சொன்னா இவர் வந்து எனக்கு நீ காசு கொடுத்தாதான் நான் நீக்குவேன், இது பண்ணுவேன், இன்னும் வந்து உன்னைய பத்தி நான் அதிகமா நான் போட்டு விடுவேன்டா நானு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிளேம் பண்ணி இந்த மாதிரி பிளே பண்ணிட்டு இருக்காரு பிரதர் அவரு. இதுல பணம் கேட்டு மிரட்டுறாரு அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு? ஆமா, எப்படின்னா இந்த விஷயம் கேட்டதுக்கு இதை நீக்க சொல்லி பேசணும். யார்கிட்ட கேட்டீங்க? போன் பண்ணி சவுக்கு சங்கருக்கு பேசுனீங்க. போன் பண்ணி அவர் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் நார்மல் கால் பண்ணோம், அவரை கட் பண்ணி விட்டு வாட்ஸ்அப் கால் வாங்க அப்படின்னாரு. அவர் வாட்ஸ்அப் கால் வாங்கன்னு சொல்லும் போது எங்களுக்கு லைட்டா ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்ப இவரோட போன்ல தான் பண்ணோம். அப்ப நான் என்ன பண்ணேன், அவர் வாட்ஸ்அப் கால்ல ஃபோன் பண்ணும்போது நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், நான் பக்கத்துல கார்ல தான் இருந்தேன், நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அப்ப அவர் என்ன சொல்றாரு, மேட்டர் சொல்லிட்டு ஏதோ இருந்தாலும் ஆஃபீஸ் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றாரு. 10 லட்சம் காசு 10 லட்ச ரூபா காசு எடுத்து ஆஃபீஸ் வந்து பாருடா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணாரு. எதுக்கு 10 லட்ச ரூபா கேட்கறாரு? பதிவை நீக்கணும்னா நாங்க கெஞ்சிரும். எதுனா சாதாரண போதை காசை வச்சு கண்ட பொறிக்கு பசங்களை வச்சு நீங்க படம் எடுப்பீங்க, நான் இதை இஷ்டத்துக்கு போட்டு நீக்கணுமா? நீங்க என்ன மறுபடியும் இதுல ஒரு உண்மை இல்லைன்றீங்க, அப்புறம் எப்படி அவர் 10 லட்ச ரூபா கேட்கலாம்? அதான் நீ வேணா மறுப்பு அந்த வீடியோ ஒரு நீக்க சொல்றதுக்கு அதை வச்சு காசு ஆக்கணுன்றதுதான் அவரோட வேலை. ஏற்கனவே G2 மேட்டர்ல ஏதோ யாரோ மிரட்டி, பாலா அவர்களை மிரட்டி, பழைய மேட்டர் உங்களுக்கு தெரியும். அப்போதுல இருந்து இதை தான் தொழில அவர் வச்சிருக்காருன்றது இப்பதான் எங்களுக்கு புரியுது. அது நடுவுல நாங்க தைரியமா இருக்கிறதுனால சாரினா, நாங்க தைரியமா இருக்கிறதுனால இங்க நாங்க வந்துட்டோம் பிரதர். எங்களை மாதிரி இன்னும் பாதிக்கப்பட்ட எத்தனையோ 100 பேர் இன்னும் வராம இருக்காங்க. இப்ப நாங்க அவங்களுக்கு ஒரு முன்னெடுப்பா இருக்கணும்னு நாங்க முடிவு பண்ணோம். அதுக்கான எல்லாமே இருக்கு பிரதர், எல்லாமே போலீஸ் நாங்க சப்மிட் பண்ணிருக்கோம். ஒரே ஒரு அந்த ஆடியோ ரெக்கார்டு
ரெக்கார்ட் இப்போ லைவா ப்ளே பண்ண முடியுமா சவுக்கு சங்கர்? ஏன்னா ஸ்டேஷன் நம்ம கொடுத்துருக்கோம், கம்ப்ளைண்ட் போயிட்டு இருக்கு. இந்த டைமிங்ல அது வேண்டாம். ஏன்னா நம்ம உண்மையை நம்ம சொல்றதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ மற்ற எவிடன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரியான பர்சனல் விஷயங்கள் நம்ம ஸ்டேஷனில் கொடுத்துருக்கோம். அவங்க நாலேஜ் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம காட்டக்கூடாது சொல்லியிருக்காங்க அவங்க. ஓகே. இதுல உண்மையான நிலவரம் என்னன்னா, அவர் ட்ரிகர் பண்ணதே புருஷோத்தமன் 2 லட்சம்னு. இப்ப நியூஸ்ல வந்து மதன் கௌரியா இருக்கட்டும், சாட்டை துரைமுருகன் எப்படி 10 லட்சம் 2 லட்சமா மாறிச்சு? 10 லட்சம் கேட்கிறப்ப நாங்க ஏதாவது கொடுத்து சால்வ் பண்ணணும். நாங்க எடுத்துட்டு போன அமௌண்ட்டை உங்க மேல தப்பு இல்ல, நீங்க ஏன் சால்வ் என்னன்னா, எங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு படம் பண்ணிருக்கோம் பிரதர். இவ்வளவு கஷ்டப்பட்டு படம் பண்ண படத்தை ரிலீஸ் பண்ணும்போது இது ஒரு காரணமா இருக்கும்போது கொடுத்து பேசி அதை ரிமூவ் பண்ணணும்னு அவன் பேசுறது இவங்க கூட நமக்கு எதுக்கு தேவையில்லாம சண்டை, நம்ம எதுக்கு இவங்க பிரச்சனை பண்றது? ஏன்னா நாங்க ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்தோம், எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் எதுவுமே கிடையாது. எதுக்கு இந்த 2 லட்சம் பேசுறதுக்கு முன்னாடி கேஸ் கொடுத்தீங்களா? அதுக்கு முன்னாடி கேஸ் கொடுத்தோம், அது அவங்க எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஓகே, பேசி தீக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருந்தீங்க. ஏற்கனவே சவுக்கு சங்கர் தான் வந்துட்டு எல்லாரையும் மிரட்டு பெரிய ஆளு யாரெல்லாம் பேசியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். சிஎம் வரைக்கும், கமிஷனர் வரைக்கும், அது இல்லாம நீதிபதியே எதிர்த்து பேசியெல்லாம் சில விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட நபரை நம்ம பகச்சிக்கணுமான் போது இந்த விஷயத்தை சால்வ் படத்தை ரிலீஸ் பண்றது ரிலீஸ் முக்கியமா இருக்கு. வட்டி கட்ட முடியாததுனால எங்களால நாங்க ரிலீஸ் பண்ணிடலாம், யாராவது எதுக்கு பிரச்சனை எடுத்துட்டு இது பண்ணிருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் தான் பிரதர் எங்களுக்கு. இதுல என்ன விஷயம்னா, அவர் வந்து காலையில வீடியோ போடுறாரு, அரெஸ்ட் பண்ணும்போது கதை உள்ள இருக்காரு. உள்ள இருந்து புருஷோத்தமன் அவர்களும் கன்ஃபியூஸ் பண்ணி நாங்க ஆபீஸ்க்கே வரலன்றாரு. அங்க உள்ள ஆட்கள் எல்லாமே வந்து என்னால ப்ரூவ் பண்ண வைக்க முடியும். இது இல்லாம நேத்து ஃபெலிக்ஸ்ன்றவர் இருக்கார் இல்லையா, அவரோட ஆபீஸ்ல இன்டர்வியூ போயிருக்கோம், 1.5 மணி நேரம் பேசியிருக்கோம். ஆனா அவர் போடுவார்ன்ற நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவர் வந்து சவுக்கு சங்கரை தூக்கி பிடிச்சு அவ்வளவு தூரம் பேசுறாரு. ஸோ இதை வந்து ஊடகத்தையும் பத்தி உங்க ஊடகத்துல அதை கொண்டு வர வேணான்றதால நான் சொல்ல, அவர் ஆனா போடுவாரா போட மாட்டாரான்னு எங்களுக்கு டவுட். அவர் போட்டாருன்னா நல்லா இருக்குன்றதையும் நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு. அவர் அதை வேற மாதிரி திருச்சி வேற மாதிரி விஷயங்கள் பண்ணதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அந்த சேனல்ல உள்ள லியோ வந்து சவுக்கு சங்கர் கூட ஒர்க் பண்ண லியோ அவர்கள் வந்து இப்ப ஃபெலிக்ஸ் அவர்களோட சேனல்ல தான் ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு அவர் வாய்ப்பட அந்த இன்டர்வியூல அவரே சொல்லிட்டாரு ஃபெலிக்ஸ். ஓகே, இப்ப சவுக்கு சங்கருக்கு கடைசியா அமௌண்ட் கொடுக்கப்பட்டதா? புடுங்க மட்டும் இல்ல பிரதர், இது உண்மையான நிலவரத்தை சொல்லிடும். புடுங்குனது மட்டும் இல்லாம அடிச்சு உதச்சி இவ்வளவு விஷயங்கள் நடந்த ஹாஸ்பிட்டல் தெரியாது உங்களுக்கு. தெரிஞ்சுதான் நீங்க கேட்பீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னன்னா, இந்த கேஸ் விஷயம் வந்து அடி வயித்துல உதச்சு யார் அடிச்சது? என்ன சவுக்கு சங்கர் எட்டி உதச்சது, இழுத்து தள்ளி மாலதி பேசிட்டு இருக்கோம். நாங்க வந்து அவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி சொல்றோம், சார் நாங்க இதெல்லாம் எங்க நடந்தது? அவரோட ஆபீஸ்ல நடந்துச்சு. நாங்க எங்க முன்னாடி இப்படி உட்காந்துருக்காரு, நல்லா ரீசெண்டா தான் பேசினார், ஸ்டார்ட் பண்ணாரு. என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. நாங்க இந்த மாதிரி சொன்னோம், சார் இந்த மாதிரி நாங்க வந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம், நீங்க வந்து தவறா நீங்க வந்து போட்டிருக்கீங்க, போதை காசில் எடுக்கப்பட்ட படமானு போட்டிருக்கீங்க, இதனால எங்களுக்கு பிசினஸ் பண்ண முடியாது, என்னோட வாழ்வாதாரமே பாதிக்கும், நாங்க கஷ்டப்பட்டு நண்பர்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து நாங்க இந்த படம் பண்ணியிருக்கோம், தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணிருங்க சார் அதை அப்படின்றேன். நீக்கெல்லாம் முடியாது, வேற என்ன பண்ணோம்? அவர் பேசுறது எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியல, அப்படிதான் நீக்கெல்லாம் முடியாது, வேற என்ன பண்ணோம் அப்படின்னாரு. உடனே நான் சொல்றேன், சார் இல்லை சார் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்கோம், நீங்கள் எங்கள் அந்த பதிவு எடுத்துருங்க, தயவு செஞ்சு எடுத்துட்டு நீங்கள் எனக்கு வந்து ஒரு வீடியோ மாதிரி நீங்கள் எங்களுக்கு போட்டுருங்க, இந்த மாதிரி இது வந்து தவறாக சொல்லப்பட்ட பதிவு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நீங்கள் ஒரு மன்னிப்பு வீடியோ மாதிரி கேட்டுருங்கன்னு சொல்லி என் வாய் தவறி வந்துருச்சு. அப்போ நான் ஒரு கோவத்தில் இருப்பேன், நான் ஒரு டைரக்டர் ப்ரொடியூசரு அப்படின்னும் போது எனக்கு அந்த ஒரு கோவம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போ நீங்கள் அந்த மன்னிப்பு வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இடத்துல வந்து யார் மன்னிப்பு கேட்க வைக்க இது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மாலதி வந்து ஏன்னா யார் அவரு, யார் தெரியுமா அவரு, யாருன்னா நான் பாஷாவா அவரு, இல்ல படையப்பாவா அவரு? என் படத்தோட போஸ்டர் யூஸ் பண்றதுக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் யார் இது கொடுத்தா, அனுமதி கொடுத்தா? என் படத்தோட இதை வந்து நீ போட்டு நீ வந்து நீ சம்பாதிக்கிறதுக்கு நீ வந்து நான் சாரி நான் வார்த்தை இல்ல கோவம் என் படத்தோட தான் வந்து யாரை கேட்டு போடுறான். இப்ப எனக்கு இப்ப லாஸ் ஆகுது, எனக்கு வட்டி கட்ட முடியல, இப்ப அவன் கட்டுவானா அந்த காசை? இந்த நஷ்டஈடை யாரு எடுத்துட்டு போவா? இது அப்படி கேட்க அவங்க என்னடா மன்னிப்பு கேட்க சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர இந்த பக்கம் லியோன்ற பையன் வர இன்னொரு 2-3 பேர் வந்துட்டாங்க. வந்தோடனே இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஹீரோயிசம் அப்படியே ஒரு பில்டப் கொடுக்குறாரு, அப்படின்றாரு இப்படின்றாரு. அவர் தப்பு என்ன பண்றாரு, பேசி இருக்கும் போதே வந்து ஏன்னா நீ வந்து ரவுடி பையில போட்டு எடுப்ப, கஞ்சா விக்கிறவனை போட்டு நீ படம் எடுப்ப, 1000 வீடியோ அப்படின்னு நான் இன்னும் 100 வீடியோ போடுவேன்டா, நான் அடுத்த ஆட்சி வரட்டும் பாடுறா, அவங்க சில்லற பயிர்களா நீங்க உங்களெல்லாம் பாடுறா காணாம ஆக்குறேன் பாடுறா, இதுக்கப்புறம் நீங்களா சினிமா பக்கமே வர முடியாது பாக்குறியாடா அப்படி பயமுறுத்தல. அடுத்து நாங்க வந்தா நீங்க சினிமாலே இருக்க மாட்டீங்கன்னு அவர் எதை மீன் பண்ணி சொல்றாரு தெரியல. அடுத்து யாரு வந்தான்னு, யார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, இதெல்லாம் இந்த விஷயத்துல இந்த மேட்டர் முடிங்க. அதுக்கு அடுத்து நடந்தது, அதுக்கு அடுத்து அப்படியே பேசிட்டு இருக்க மாலதி வந்து ஒரு பக்கம் ஒரு பேர் கேட்டாங்க, பார்க்கதான் மாலதி ப்ரோ, அவங்க ஒரு மாலத்தி
சரியா? பார்க்க தான் டீசெண்டாக இருக்காங்க, பேச்சு வந்து சுத்தம் கல்லீஜு, ஒரு மாதிரி அப்படியே நொச்ச 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 லப 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 கத்தி இது பண்ணி அவங்க பேச இது பண்ணி ஒரு ட்ரிகர் ஆகிட்டாரு. உடனே என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு பேசிட்டே இருக்கும்போது என்னடா நானும் பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு டப்புன்னு இந்த வயிற்றுல உதச்சிட்டாரு. வயிற்ற வச்சோன்னு எங்களுக்கு, ஏன்னா ஒரு 4-5 பேர் இப்போ சுற்றி நிற்கிறாங்க, இப்போ ஒரு டீமாக நிற்கிறீங்களா, அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் சுற்றி நிற்கிறாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறது? அடிச்சது யாரு? ஃபர்ஸ்ட் அடிச்சாரு. அடுத்து அடிச்சோடனே வந்து மாலதி போகும்போது முடிக்கும்போது இந்த விஷயத்த இவங்களுக்கு அடிச்சு போட்டாலும் ஆபீஸ் வரைக்கும் வந்துட்டாங்க, இவங்களை அடிச்சா கேட்கறதுக்கு யாரு, நம்ம கிட்டே வந்துட்டு திமிரா பேசுறாங்க, மன்னிப்பு கேட்கணும், யாரு கேட்கறதுன்ட்டு அடிச்சு விரட்டுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் அவர் டிகராகி அடிக்கிறாரு. இவங்க மாலதி லாஸ்ட்ல அவங்க டீம் மாலதி இவ்வளவு பேச ஆரம்பிச்சோன்னு தான் சுத்தி இருக்கிற பசங்க எல்லாருமே வந்து சொத்து போட்டு மாலதி அடிக்கிறாங்க. அதாவது சட்டையில கை லேடிஸ்ன்றப்ப பெருசா அடிக்கலைனாலும் அவங்களும் அடிச்சாங்க. அடிச்சு ஏற்கனவே இந்த விஷயம் உதச்சோன்னே எனக்கு அங்க இதெல்லாம் டப்புன்னு நடக்குது பிரதர். எதுவுமே பண்ண முடியலங்க, நாங்க அன்எக்ஸ்பெக்டட், நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, டக்கு டக்கு டக்குன்னு இது நடக்குது. அடுத்த 4 பேரும் வந்தோடனே இவர் மேல கை வைக்க வந்தோடனே டக்குன்னு இவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு அடினோன்னா வெளில கூப்பிட்ட உயிர் பயத்தில் தான் நாங்க வெளில ஓடி வந்துட்டோம். அங்கிருந்து 100க்கு ஃபோன் அடிச்சோம். ஆனா இவர் இப்ப சொல்ற நிலவரம் என்னன்னா நாங்க ஆபீஸ்க்கே வரல. இது எப்ப சொல்றாரு? அவரை அரெஸ்ட் பண்ணும்போது வீட்டுல இருந்து பேசும்போது இவரை வந்து ஆபீஸ்க்கே இந்த டீம் வரல, ரெட் அண்ட் ஃபாலோவோட டீம் ஆபீஸ்க்கே வரல, யாருமே வரல. அதுக்கான ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா? இந்த ஆபீஸ் போனதுக்கான இதுனா நான் விஷயமா வந்து நான் சொல்றேன், போனதுக்கான ப்ரூஃப் இருக்கும். எப்படின்னா இப்ப நாங்க வந்து இந்த ஆபீஸ் இருக்கு, இப்ப இந்த ஆபீஸ்க்கு வெளியில சிசிடிவி கேமரா இருக்கும்ல, அவங்க ஆபீஸ்லயுமே சிசிடிவி கேமரா இருக்கும்ல, நாங்க உள்ள போனதுக்கான வீட்டுக்குள்ள சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாமே இருக்கும்ல. நாங்க போகும்போது அங்க வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு ஏடிஎம்கே மினிஸ்டரா யாருன்னு தெரியல, அவரோட வீடு கீழே இருக்கு, அதுக்கு மேல எலிவேட்டர் லிஃப்ட்ல 2வது ஃப்ளோர்ல ரைட்ல திரும்பணும்னா அவரோட ஆபீஸ் கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி சின்னதா தடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன பொட்டி கடை மாதிரி தான் வச்சிருக்காரு அவரு. அவர் எங்கேருந்தோ தான் வீடியோ போடுறாரு, வேற ஒரு இடத்துல இருந்து தான் வீடியோ வாங்கி காசை கொடுத்து அது என்னென்ன வேலை பண்றாரு தெரியல. அது ஏதோ சின்ன பொட்டி கடை மாதிரி தான் இருக்கு. இதுக்கு அப்புறம் 2 லட்சம் கொடுக்கப்பட்டதா இல்ல இதுக்கு முன்னாடியா? இதுக்கு அமௌண்ட் 2 லட்சம்ன்றது தப்பு பிரதர். 1 லட்சம் தான் அமௌண்ட். 2 லட்சம்ன்றது மீடியா வந்து தப்பா வந்து போடுறாங்க. 1 லட்சம் தான் காசு. கிட்ட அவர் பறிச்ச காசு எப்போ? நாங்க 1 லட்சம் தான் எடுத்து அன்னைக்கு ஆபீஸ்ல சண்டை நடக்கு, அதுக்கப்புறம் 1 லட்சம் ரூபாய் அந்த அடிக்கிற அந்த டைம்ல தான் புடுங்கினதுக்கு அப்புறம் புடுங்கினாங்களா? கொடுத்தீங்களா? புடுங்கினாங்க. நாங்க அதை கொடுக்கலாம். 1 லட்சம் தான் இருக்கு, என்ன 1 லட்சம் தான் இருக்கா? பிச்சை காசு எடுத்துட்டு வந்துட்டீங்க. கோடி கணக்குல நான் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இது பண்ணிருக்கேன், பிச்சை காசு 1 லட்சம் எடுத்து இது பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இது பண்ணிட்டு போடா நாய்ங்க வெளியே போங்கடா கொன்னே போடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி அப்படியே எல்லாருமே டீமா. அதுல இருந்து தான் லியோ அங்க இருந்து அப்ஸ்காண்ட் ஆகி இங்க வெளில வந்துட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப ஃபெலிக்ஸ்ன்ற ஒரு நபரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா தகவல் அவரே வாய் தவிர ஃபெலிக்ஸும் சொல்லிட்டாரு. ஆமா லியோ வந்து ஃப்ரீலான்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ஆமா நான் ஒத்துக்கிறேன்னு. இப்போ நீங்க இப்போ உங்களை அடிச்சதா இருக்கட்டும், உங்களை பிரச்சனை பண்ணது, காசு போடுங்கிறதுன்னு ஒரு விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவரை எல்லாருக்குமே தெரியும், சவுக்கு சங்கருங்கிறது ஒரு பவரான ஆளு, அவர் சோசியல் மீடியால போட்டா இதாகணும். நீங்க இப்படி மோதி ஜெயிக்க முடியும்னு நினைச்சு பிரச்சனை சந்திக்கிறீங்களா இல்ல எப்படி? நான் தான் சொல்றேன் பிரதர், நாங்க ஷார்ட் அவுட் பண்ண தான் போனோம். இந்த சண்டைன்றது எதிர்பாராம நடந்த ஒரு விஷயம். நாங்க எங்களுக்கு என்னன்னா எங்க படத்தை பிரச்சனை பண்ணி இது பண்ணி நாங்க இது பண்ணுன்ற எங்களுக்கு அவசியம் கிடையாது. எங்களுக்கு இதை முடிச்சுட்டு நாங்க நல்லபடியா ரிலீஸ் பண்ணுன்ற எண்ணங்கள் தான் எங்களுக்கு. ஆனா இதை ஒரு பிரச்சனையை ஆக்குவார், இது பண்ணுவார், ஒண்ணுமே இல்லை பிரதர். ஒரு போலீஸ்காரங்க வராங்க, நீங்க பெரிய ஆளாவே இருங்க, நான் வேணான்னு சொல்லல. ஒரு போலீஸ்காரங்க வராங்க, இப்படி கால் மேல கால் போட்டுட்டு நீ இப்படி உட்காந்து இப்படிதான் இருப்பியா? ஒரு காவல்துறைக்கே நீ அப்படி மரியாதை கொடுக்குறனா? நாங்க ஒரு சாதாரண சாமானியன், இப்பதான் எந்திரிச்சு வர்றோம், ஒரு திரைப்படத்துக்காக ஒரு விஷயம் பண்ணி நாங்க எந்திரிச்சு வரோம். அப்ப எங்க கிட்ட நீ எப்படி நடந்திருப்பன்றத நீங்களே வந்து போலீஸ்க்கு முன்னாடியே அவ்வளவு திமிரான ஒரு நாங்களா ஒரு ஆளே கிடையாது. எங்களை அவர் எப்படி ட்ரீட் பண்ணிப்பாருன்றத மத்தவங்களா என்ன சொல்றாங்கன்னா அவர் 10 லட்சம் கேட்டிருக்க மாட்டாரு. இது நீங்களா வந்து யாரோ உங்களுக்கு சப்பக்கட்டு கட்டி இதெல்லாம் இது பண்ணல. இந்த டவுட் எனக்கே இருக்கு. என்னன்னா இப்போ அவர் ஒரு ஆளுங்கட்சி அதை எதிர்த்து பேசுறாரு அப்படிங்கிறப்ப நீங்களும் விமர்சனம் வைக்கும்போது அவர் எப்பேற்பட்டாலும் யாரெல்லாம் விமர்சிக்கிறா, ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறாங்கிறப்ப எங்களுக்கே ஒரு டவுட் வருது. நீங்க எதுவும் பேக் டிராப்ல உங்களை யாரும் இயக்குறாங்க? எங்களுக்கு பேக் டிராப்ல யாரோ இயக்குறாங்கன்னா இந்த விஷயத்த ட்விட்டர்ல போட சொல்லி சவுக்கு சங்கர் இயக்குனது அவங்களா? சொல்லுங்க. இப்ப பேக் டிராப்ல ஒருத்தர் இயக்குனாங்கன்றாங்க, நாங்க எதுக்கு இந்த பிரச்சனை வரும்? பேக் டிராப்ல ஒருத்தர் இயக்கி மகேஷ் படத்தை பத்தி நீ போடு, இந்த படத்தை பத்தி ரெட் அண்ட் ஃபாலோ பத்தி நீ ட்விட்டர்ல போடு, யூடியூப்ல போடு, போதை காசுல பண்ணதுன்னு போடுன்னு சவுக்கு சங்கரை ட்ரெயின் பண்ணிட்டு மகேஷ்னு ஒருத்தர் அவர் அடி நான் சொன்னாங்க. அப்போ ஒரு பட ப்ரமோஷனுக்காக
நீங்களே இதை பண்றீங்களா? இந்த படம் ப்ரொமோஷனுக்காகனா ட்விட்டர்ல போட்டதுக்கு அப்புறம் தானே இந்த பிரச்சனைக்கு போறோம். நீங்க ஏன் எல்லா ஊடகமும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? அவர் வந்து ட்விட்டர்ல போட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க இந்த இதை போறோம்னா நாங்க ப்ரொமோஷனை தேடி போறோமா? அவர் வாண்டடா வந்து எங்களை வந்து பிரச்சனைக்கு இழுக்கிறாரா? போதை காசுல பண்ணப்ப சார் நான் ஓப்பனா சொல்றேன், ஒரு தனி மனிதனோட உரிமை பேச்சு சவுக்கு சங்கரை பேச விடல, குறவழியை நெரிச்சிட்டாங்கன்னு இன்னைக்கு மீடியால பேசிட்டு இருக்கானுங்களே நிறைய பேரு. அவங்களுக்குலாம் சொல்லிக்கிறேன் நான். இப்ப சவுக்கு சங்க தனியா பேசுறாருன்னா யார் யார் எப்படி பேசுறாரு, எவ்வளவு தரக்குறைவா பேசுறாரு, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, பைத்தியம், ஐஸ்கிரீமு, என்ன பொம்மை முதல்வர், இது எல்லாத்தையும் சொல்றதுக்கு உரிமை இருக்குன்னு பேசுறது ஓகே பிரதர். இன்னைக்கு நீங்க இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கீங்க பிரதர், எதிர்க்க மனித உரிமை பேசணும் சொல்லணும்ன்றாங்களே. இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க, நீ என்ன அப்படின்னு நான் உங்களை ஒரு வார்த்தை கேட்டேன்னா உங்களுக்கு உடனே உள்ள தோணும் சார். அதுதான் சார் மனிதத்தன்மை. இப்ப நான் உங்களை இப்ப திடீர்னு நான் பேசுறேன்னா உங்களுக்கு வருமா வராது? ஏன் உரிமை நான் பேசுவேன் அப்படின்னு நான் பேச முடியுமா? சரி, இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி கடந்து போக வேண்டியதானே. உங்க பட வேலையை நீங்க பார்க்கலாம்ல. போதை காசுல பண்ணதுன்னு அவன் சொல்லிட்டு கடந்து போயிடுவான். படத்தை பிசினஸ்க்கு போனா எங்க பிசினஸ் ஸ்டாப் பண்ணி வச்சிருவாங்க. எங்க ஆடியோ ரைட்ஸ் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கு. வாங்குறேன்னு சொன்னவங்க இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. நகையை வச்சு குடும்பத்துல ஆயிஷா ஷாதிக்கு அவ்வளோ இது, இவங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். இவங்களை நான் ரொம்ப வருஷமாவே எங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேமிலியா சேர்ந்தோம். நான் பணம் கொடுத்து இதை ப்ரொடியூசர் ஆக்கி படமாக்கி முழுசா இங்க இவ்வளவு பெரிய விஷயத்துல கொண்டு வரும்போது சவுக்கு சங்கர் ஒரு சாக்கடை வாயால இப்படி ஒரு விஷயம் போய் நிற்கும் போது பிசினஸ்க்கு பாதிக்கிறப்ப நான் கேட்கலன்னா ஆம்பளையா இல்லையா சார்? அவன் ஆம்பளைன்னா இவ்வளவு பேசுறான், இது மாதிரி பண்றானா, உதறி போய் தான் சார் பேரை மாத்தியும் ட்ரிகரா 2 லட்சம் சொல்லியும் இந்த விஷயத்தை எல்லா ஊடகமும் தப்பா போட்டுட்டு இருக்காங்க. 2 லட்சம்ன்றது மதன் கௌரியா இருக்கட்டும், சாட்டை துரைமுருகனா இருக்கட்டும், மாரிதாசா இருக்கட்டும், இப்ப உள்ள எல்லா ஊடகமும் இன்னைக்கு வரைக்கும் நீங்களா இருக்கட்டும், இந்தியா கிளிட்ஸா இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்கும் 2 லட்சம் தான். 94,000 அனுப்புனது நான் தான் நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. 94,000 அனுப்புன கேஸே வேற. 94,000 அனுப்புன்னு சொல்றாங்க. அது இந்த லட்சம் 2 லட்சம் போடுங்கன்றாங்க. நீங்க 1 லட்சம் சொல்றீங்க பிரஸ் மீட்ல. நான் உண்மையை தானே சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் உண்மையை தானே சொல்லிட்டு இருக்கேன். இல்ல அதுல அந்த போட்டோட போட்டோ மாதிரி தெரியுது. அது இல்ல இது அவங்க சித்தரிக்கிறாங்களா? அது எனக்கு என்னெல்லாம் இந்த விஷயம் எனக்கு அறவே தெரியாது. ஜிபே பண்ண கேஸ்க்கான நேம் எல்லாமே அங்க மென்ஷன் பண்ணாங்க. அது என்ன கேஸ்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களோட கேஸ் இல்ல அது. ஆனா அந்த ரெக்கார்ட் இல்ல. அவர் மேல உங்களோட கேஸ் எக்கச்சக்க கேஸ் இருக்கிறதுல அதுவும் ஒண்ணு. ஆனா அன்னைக்கு போனப்ப அவர் சவுக்கு சங்கர் அங்க அரெஸ்ட் பண்ணும்போது சன்மானம் வந்து இது முன்னாடியே சம்மன் வந்து ஒரு மாசம் முன்னாடியே கொடுத்தப்ப அவர் வாங்கல. இப்போ வந்து இது மாதிரி நிற்கும் போது இவங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சதால இது மாதிரி வந்து இதெல்லாம் ஃபயர் இன்ஜின் எல்லாமே. இன்னொரு டவுட் இருக்கு. இப்போ நீங்க என்னைக்கு இந்த காசு கொடுக்க போய் அந்த பிரச்சனையில ஈடுபட்டது? 30ஆம் தேதி ஜூன் மாசம். இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க? அது என்ன அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க மீடியாவை சந்திக்கிறது, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏன் சந்திக்கல? ஒரு வாரத்துக்கு மேல ஒரு விஷயம் கேஸ் போயிட்டு இருக்குன்னா ஃபாலோ அப்ல இருக்கு. அவங்கள நாங்க ஃபாலோ பண்றோம். எங்களை திருட மாதிரி எப்படி உங்களுக்கு காசு வந்தது இது வந்தது போலீஸ் எங்களை கேட்டு எங்களுக்கு வெறுத்து போய் இந்த படத்தோட பேரையே ஆர்சிபின்னு மாத்திருக்கோம் சார். இன்னைக்கு இவனால இந்த சவுக்கு சங்கரால ஆர்சிபின்னு ஒரு ரெட் அண்ட் ஃபாலோன்னு தயாரிச்ச ஒரு படத்தை ஆர்சிபின்னு இன்னைக்கு மாத்திருக்கோம்னா அவனுக்கு பயந்துலாம் கிடையாது. இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க, பேரை மாத்தி சரி பிசினஸ் நம்ம பண்ணிட்டு கம்முன்னு போயிடுவோம்னு அதையும் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். இது 4 மாசமா ப்ராசஸ்ல எங்களுக்கு எப்படி காசு வந்தது இதெல்லாம் போலீஸ் வந்து எங்களை போட்டு திருவி கேட்டு 2-3 நாளைக்கு முன்னாடி சண்டை போட்டாங்க அவங்க கிட்ட. ஏங்க நாங்க கேஸ் கொடுத்து 4 மாசம் ஆச்சு. இப்ப நீங்க வந்து எங்களை வந்து அக்யூஸ் மாதிரி நீங்க வந்து இது பண்றீங்க சொல்லிட்டு எஸ்ஐ கிட்ட ஒரே சண்டை. என் ஒய்ஃபு எஸ்ஐ ஒரே சண்டை போட்டு இது பண்ணிருக்காங்க. எப்படி நீங்க வந்து எங்களோட இதை நீங்க இது பண்ணலாம்? நாங்க என்னமோ அக்யூஸ் மாதிரி எங்களை இது பண்றீங்க. நீங்க ஒருத்த காசு அப்படின்ட்டு அடிச்சா இது பண்ணிட்டாங்க வந்து நாங்க எங்க படத்தை வந்து தப்பா போட்டிருக்காங்க, போதை காசுல எடுக்கப்பட படம் அப்படி இப்படி சொல்லிட்டு நாங்க வந்து கேஸ் கொடுத்தா எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். அதுக்கான விஷயத்துல ஆக்ஷனே எடுக்கலன்றீங்களா சார்? இன்னைக்கு ஆக்ஷன் உடனே சில பேர் மேல எல்லாம் எடுக்க முடியலன்றதுக்கு இல்ல சார். நீங்க சொல்றீங்க அவருக்கு பெரிய ஆளுங்கட்சி எதிரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அப்படிங்கிறப்ப சவுக்கு சங்கர் எப்படா மாட்டுவாருன்னு தானே இருப்பாங்க சார். அப்படிங்கிறப்ப கேஸ்ல எடுத்துருக்கணும்ல. அப்ப உங்களுக்கு கேஸ்ல நியாயம் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு டவுட்டா இருக்குல்ல. அவர் மேல பல கேஸ் வழக்குல இருக்கு சார். அவர் எதோ போய் சொல்லி நீதிபதியே எதிர்த்து பேசி இது இது என் மரியாதை என்னோட இது என் குரல் வலையை நெரிச்சிட்டாங்க, மண்ணாங்கட்டியை நெரிச்சிட்டாங்கன்னு இஷ்டத்துக்கு பேசி இது மாதிரி G2 மேட்டர்ல இருந்து அவர் அப்போதுல இருந்து அப்படிதான் ஃப்ராட் வேலை தான் பண்ணி இது பண்ணிருக்காரு. யாரு கண்ணன் சாவித்திரின்னு ஒரு பத்திரிகை அறம் பத்திரிகை நடத்துறாரு. அவர் இது வரைக்கும்
எந்த கட்சி எதிர்த்து பேசிட்டு இருந்தவர். அவர் வந்து அந்த போராட்டம் வரைக்கும் அவங்க பண்ண G2 மேட்டருக்கு அவர் அங்க உட்கார்ந்துருக்காரு, இவங்களுக்கு சப்போர்ட்டா தான் அங்க போயிருக்காரு. அடுத்த நாள்ல இருந்து இந்த உண்மை தெரிஞ்சோன்னா அவர் அறம் பத்திரிகையில அவ்வளவு விஷயம் சவுக்கு சங்கரை பத்தி போட்டிருக்காரு. இதெல்லாம் கண்ணன் சாவித்ரி அவர்கள் எப்படின்னு உங்களுக்கு தெரியுமான்னு சர்ச் பண்ணி பாருங்க, தெரியும். ஒரு மூத்த பத்திரிகையாளரா உண்மையான நபரை நீங்க பாருங்க. இப்ப நான் வந்து அது மாதிரி என்ன அவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தெரியும், இது மாதிரி ஃப்ராடு வேலை தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்போதுல இருந்துன்னு. ஸோ இதை வந்து சாதகமா எப்படின்னா, ஒரு பக்கத்தை தூக்கி பிடிச்சி ஒரு பக்கத்தை உடைச்சா இந்த டைம் காசு. இன்னைக்கு இவரை பத்தி பேசி விஜயை பத்தி பேசின நல்லவரா பேசினவர் திடீர்னு பேசுறேன்னா, ஓ இதெல்லாம் உண்மை போல இருக்கு, இப்படி போல இருக்குன்னா ஏன் சவுக் சங்கரை நம்புறாங்கன்னு நான் ஒரு உண்மையை சொல்றேன். அவர் விஜிலன்ஸா ஒர்க் பண்ணப்ப அங்க உள்ள இன்ஃபர்மேஷன் எடுக்கிற அளவுக்கு சில பேரெல்லாம் பண்ணி கேஸ் கொடுக்க வர இடத்துல உள்ள கேஸை முன்னாடியே தெரிஞ்சு ஒரு மீடியாவா வச்சுட்டு முன்னாடியே எல்லா விஷயத்தையும் சொல்றதால, ஓ இவர் பக்காவா ப்ரெடிக்ட் பண்றாரு, இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாருன்னும் போது அப்பயே அவர் கிரைம் தானே சார். உள்ள ஒரு அபிஷியல் விஷயத்தை திருடி நீ வெளில இன்ஃபர்மேஷன் கொடுக்கறனா அங்கே நீ திருடன் தானே. அததான் இப்போ வரைக்கும் யாரோ எல்லா இடத்துலயும் உள்ள ஆள் வச்சுட்டு, கட்சியா இருக்கட்டும் ஆட்சியா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வாங்கி முன்னாடியே சில திருட்டு வேலைகளை வேற மாதிரி பேசி பேரம் பேசி பணத்தை திருடுது. அரசியல் பண்றியா, அங்க திருடிட்டு அங்கேயே போயிடு. எங்க கிட்ட கஷ்டப்பட்டு நகையை வச்சு இதை மாதிரி மன்றாடி அவ்வளவு கெஞ்சி கேட்கிறோம், எங்களை நீ உதைக்கிறனா எத்தனை பேருக்கு இதை மாதிரி நீ இது பண்ணி காசை வாங்கிட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி எங்களை மாதிரி ஆள் நாங்க இவ்வளவு தூரம் ஃபேஸ் பண்றோம். கேட்டா எங்களுக்கு பின்னாடி இவ்வளவு பண்றாங்க அவ்வளவு பண்றாங்கன்னா ட்விட்டர்ல போட சொல்லி அவங்கள சார் பண்ணாங்க. இத்தனை நாள் காவல்துறை இப்படி பண்றாங்கன்னா எங்களை அவ்வளவு என்கொயரி பண்ணிருக்காங்க சார். கேட்டா நீங்க வெக்க கேட்டு சார் எங்களை வந்து நாங்க என்னமோ திருட்டு பணத்துல பண்ண மாதிரியும் சார். எங்க படத்துல நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டோட போன் நம்பர் வாங்கினாங்க சார். எல்லா ஆர்டிஸ்டோட போன் நம்பர் வாங்கியிருக்காங்க. என்ன எப்பப்ப ஷூட் பண்ணீங்க, எவ்வளோ படத்துக்கான பட்ஜெட்டு, எப்படி உங்களுக்கு காசு வந்துச்சு, A to Z எங்க படத்து சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸுமே எடுத்து வச்சிருக்காங்க சார். சார் உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன், எல்லாம் கிளியரா இருக்கா? எல்லாமே கிளியரா இருக்கு, பர்ஃபெக்ட்டா இருக்கு. நான் உங்ககிட்ட நான் காட்டுறேன் சார். உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நான் எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போ இவ்வளவு கேஸ் போட்டிருக்காங்க, 29 கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா எங்க கேஸ்க்கு மட்டும் இது பண்றாங்கன்னா எங்க பக்கம் நியாயம் இருக்கிறதுனால தான் சார் அவங்க வந்து அரெஸ்ட் பண்றாங்க. எவிடன்ஸ் காட்டுங்க. போதை காசில் எத்தனை படம் எடுத்தார் அஜய்னு போட்டிருக்காரு. அதுல அஜய் தானே குறிப்பிட்டிருக்காங்க. நீ படிச்சவன் தானே நீ? உனக்கு படிக்க தெரியுமா இல்லையா? ப்ரொடியூசர் பேர் யார் பேர் போட்டிருக்காங்க, டைரக்டர் பேர் யார் பேர் போட்டிருக்காங்க? இதுல அஜய் வண்டியார் ப்ரொடியூசர் எங்கன்னா போட்டிருக்கா? அப்போ நீ எந்த ஒரு அடிப்படையில நீ அவரோட எண்ணமே இது எப்படியாவது ப்ளேம் பண்ணி ஏதாவது பணம் பறிக்கணும், வெயிட்டான டீம் போல போஸ்டர் நல்லா இருக்கு நிறைய கொடுப்பாருன்னு நினைச்சிட்டு அவர் அப்படி பண்ணாரு. நாங்க கஷ்டப்பட்டது எங்களுக்கு, அவருக்கு நாங்க பணம் அனுப்புனா எல்லா ஆதாரமும் எங்க கிட்ட இருக்கு. அவங்க ஒய்ஃப் இதுதான் அவங்களோட ஒய்ஃப் நடிச்சிருக்காங்களா? நடிச்சிருக்காங்க. இவங்க வந்து சம்பளம் தரலன்னு சொல்லிட்டு என்ன, நான் ஒரு டைரக்டர், நான் தான் வந்து சார்ஜ் எடுத்துக்கிட்டேன், ப்ரொடியூசரா நான் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா மற்ற எல்லாத்தையும் வாங்கி நான் இது பண்ணேன். ஏன்னா அண்ணா வெளியூர்ல இருந்தாரு, யூஎஸ்ல இருந்தாரு. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. ஏன்னா நாங்கள் எவ்வளோ சிரமப்பட்ட படம் எடுத்தோன்றது எங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. இவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் அவங்க எங்களை அவ்வளோ பேச்சு பேசி இது பண்ணி ட்விட்டரில் போடுறாங்க, பிரதர் எங்களை சீட் பண்ணுறாங்க, இவங்க எங்களுக்கு சம்பளம் கொடுக்காம ஏமாத்துறாங்க. நான் ப்ரெக்னன்சியோட கஷ்டப்பட்டு வந்து நடித்தேன், எங்ககிட்ட காசு இல்லை பிரதர், அவங்களை ஏமாத்தணுன்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது, எங்க கீழே காசு கிடையாது. நாங்க ரொம்ப அதான் பிரதர் எங்களுக்குள்ள கஷ்டப்பட்டு பணம் இல்ல பிரதர், பணம் இல்ல. போதை காசுல எடுத்தா ரிலீஸ் பண்ணிருப்போம் படத்தை. போதை காசுல அவ்வளவு பணம் வருதுன்னா இத்தனை வருஷம் ஒருத்தன் படம் எடுப்பானா? பேசிக் லாஜிக் வேணும். அறிவு இல்ல உனக்கு. சில பேர் மாத்தி நீ பேசணும், என்ன வேணா பேசுறியா நீ? ஒரு போதை காசுல எடுத்தா என்ன போதை காசு? இப்ப அந்த காசு எங்களுக்கு வருதுன்னா எத்தனை படம் அடுத்த படத்துக்கு போய் 3 வருஷமா ஒரு படமா எடுத்துருப்போம். போதை காசுனா அவ்வளவு காசு வருதுன்னா இதுவே காமன் சென்ஸ் வேண்டாமா? இல்ல நான் சொல்லிடுறேன் பிரதர். இப்ப இவங்க இருக்காங்கல்ல, இவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுறாங்க பிரதர், ஸ்டோரி போடுறாங்க. எல்லாரும் என்னை வந்து இது பண்றாங்க, திட்டுறாங்க என்னைய. ஏன்டா ஒரு பிரெக்னன்சி லேடி அப்படி ஏமாத்திரியா, நீலாம் சம்பளம் கொடுக்க மாட்டியா, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன், நீலாம் நாசமா போயிடுவா, என்னடா நீ படம் மயிர் எடுக்கிற, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறவங்க துப்பு கிடையாதா அப்படி இப்படி சொல்லிட்டு இது பண்றாங்க. இவங்க என்ன ஸ்டோரி போடுறாங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து இவங்க கூப்பிட்ட முதல்ல ராத்திரி பகல நான் போய் நடிச்சேன், ஆனா இவங்க சைடு எனக்கு வந்து சம்பளம் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு என்னை வந்து ஒரு 1 இயருக்கு மேல என்னை இழுத்து என்னை வந்து இது பண்ணிருக்காங்க, டார்ச்சர் பண்ணிருக்காங்க. எனக்கு இப்ப மணி தேவைப்படுது, நான் இவங்க கிட்ட வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி போடுறாங்க. இது நடந்தே பல கிட்டத்தட்ட 24 நடந்தது, லாஸ்ட் இயர். அப்ப பாத்துக்கோங்க எப்ப நடந்த இந்த மேட்டர்னு. இந்த மேட்டருக்கு சம்பந்தம் இல்ல, போதை காசுல பண்ணதுன்னு லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ். இப்ப இவங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்களா? அஜய் வண்டியார் ஒய்ஃப். நீ ஒரு அரசியல் விமர்சகர்ப்பா, நீ வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நீ பேசுற. அப்போ இந்த விஷயம் மயிர் உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அசிங்கப்பட்டது நானு, அதுக்கு கெஞ்சி வந்து கேக்குறேன்.
இவ்வளவு தூரம் நம்ம இவ்வளவு தைரியமா இந்த விஷயத்த ஃபேஸ் பண்ற நம்ம எவ்வளவு கெஞ்சி கேட்டுமோ அவர் அதை யூஸ் பண்ணிருப்பாரு. இப்ப காட்டுற மாதிரி ஒரே நிமிஷம் அந்த போன் மட்டும் எடுங்களேன். அவங்களுக்கு எனக்கு இன்னைக்கே காசு வேணும்டா, நீ எனக்கு காசு கொடுக்கலன்னா நான் உன் மேல கேஸ் கொடுப்பேன், இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டுறாங்க, இது பண்றாங்க. அவங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் சம்பளம் பிரதர். அப்ரூவ் ராவ் அவங்களுக்கு 10,000, 10 நாள் நடிச்சிருக்காங்க படத்துல. ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல நாங்க ஒரு 30,000 அவங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். பேலன்ஸ் அன்னைக்கே எனக்கு நீ வேணும்னு சொல்லிட்டு இது பண்ணி சண்டை போட்டு நான் என் நகையை அடமானம் வச்சு நான் அவங்களுக்கு நான் பண்ண அமைச்சு அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இருங்க, இது ஜஸ்ட் கிளாரிபிகேஷன். இல்ல அவங்க போதை காசில் படம் எடுத்தா அஜயன் போட்டிருக்காருல்ல, அப்ப அவங்க போதை காசில் படம் எடுத்தாங்கன்னா எங்க கிட்ட ஏன் சம்பளம் கேட்டு சண்டை போடுறாங்க எங்களுக்கு? இந்த ஒரே நிமிஷம் நான் காட்டுறேன். அதான் சிம்பிள் சார். போதை காசுல படம் எடுத்திருந்தா நேரம் ரிலீஸ் பண்ண அடுத்து 10 படம் எடுத்திருப்போமே நாங்க. ஒரே டைம்ல 10 படத்துக்கு பூஜை போட்டிருப்போமே. அப்ப அவர் சொல்றதெல்லாம் சுத்த பொய்ன்றீங்களா? அவரு சொல்றது எல்லாமே எல்லாமே சில டைம்ல அவர் பேசினதை நானே ரசிச்சிருக்கேன். இங்க பாருங்க பிரதர், இது பண்ற நீங்க 20,000 20,000 10,000 20,000 70,000 13th ஜூலை இயர் 24 2024 இந்த கேஸுக்கும் இப்ப நாங்க ஆரம்பிச்சதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. இந்த போஸ்டர் எப்ப பார்த்துட்டு இவர் ஆரம்பிச்சது, இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் மேட்டர் இப்பதான் நடக்குது. அஜய் வாண்டியர் நாங்க வாண்டடா நம்ம போதை பொருள் ஆளுன்றதால நாங்க இங்க கொண்டு வந்த மாதிரியும் அந்த கேஸே இப்பதான் நடக்குது. ஒரு காமன் சென்ஸ் எவ்வளவு அறிவு வேணாம். பத்திரிகையாளர், நீ பத்திரிகையாளர் சொல்லிக்கிற, மூத்த பத்திரிகையாளர் சொல்லிக்கிற சார். அவர் பத்திரிகையாளரே இல்ல சார். நான் எல்லார்கிட்டையும் பேசிட்டேன் சார். தமிழ்நாடு பத்திரிகை சுபாஷ் கிட்ட பேசியிருக்கேன், அடுத்த இதுவும் பேசியிருக்கேன், பத்திரிகையாளர் சங்க தலைவர்கிட்ட பேசியிருக்கேன். அவர் இது வரைக்கும் ஜேர்னலிஸ்ட் சொல்லிட்டு திரிறாருல, அவர் எதுவுமே ரெஜிஸ்டர் பண்ணல சார். சாதாரண யூடியூபர் சார். ஓகே, சாதாரண யூடியூபர் பேசக்கூடாது. ஏன்னா நிறைய யூடியூபர் இன்னைக்கு உண்மையை சொல்லி பேசுற நல்ல யூடியூபர்ஸ் சாதாரண யூடியூபர்னு சொல்ல முடியல. இதெல்லாம் யூடியூபர்ஸ்க்குலாம் அவமானம். இந்த சவுக்கு சங்கர் ஒரு சாக்கடையால எல்லா யூடியூபர்ஸ் இந்த மாதிரி இது பண்ணிட்டு ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிட்டு திரிற சார். வெளியே வந்தா என்ன நம்ம எங்க மாதிரி பல குடும்பத்தை அழிப்பான் சார். அவனா சொல்றானே சார், நீ வந்தா நீ சினிமாலே இருக்க மாட்ட, உன்னை நான் இல்லாம ஆக்கிடுறேன் மகேஷ்னு என்ன மிரட்டுறான் சார். அடுத்து நாங்க வந்தோம்னான்றான். அது என்ன விஷயம், அரசியல் அவங்களுக்குள்ள என்ன வேணாலும் இருக்கட்டும், என் படம் எனக்கு அடுத்து வரணும் சார். போதை காசுல நான் வந்து இத்தனை நாள் படம் பண்ணியிருந்தேன்னா இத்தனை வருஷம் நான் ஏன் சார் படத்தை ரிலீஸ் பண்ணாம புடுங்கிட்டு நிக்கிறேங்க ப்ரோ? இப்போ பிரச்சனைலாம் கேட்கும்போது இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் இவ்வளோ தொடர்ந்து இது பண்ணுறது, கிட்டத்தட்ட படம் இவ்வளோ 3-4 வருஷமாக ஸ்டாப் ஆகுது, நிறைய பண லாஸ் அப்படிங்கிறப்ப இது எவ்வளோ உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது, எவ்வளோ மன உளைச்சலாக இருக்குது பிரதர்? சார் இது எவ்வளோ கஷ்டன்றது, நான் அமெரிக்காவில் இருந்துட்டேன், நான் இங்கேருந்து பணம் அனுப்பிச்சிட்டேன், எனக்கு கூட அவ்வளோ இதாக இருக்காது சார். இவங்க வீட்டில் இருந்து நகையை வச்சு அவங்க ஒய்ஃப் அவங்ககிட்ட பேசி சண்டை, இது டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இவன் ஃபேஸ் பண்ணியிருக்கான்றது எனக்கு தெரியும். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தன் அவன் திறமையை கொண்டு வந்து படத்தை எத்தனை வருஷமா இவன் கூட இருக்கான்னு அவனை கேளுங்க. அவ்வளோ விஷயம் பண்ணிட்டு திறமையாக படத்தை கொண்டு வர டைமில் இது கேட்டோம்னா தெரியும். இல்லை அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வந்து இவ்வளோ நேர்மையாக நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம், ஆனால் இவங்க வந்து நாங்கள் ஏதோ போதை காசில் எடுத்த படம் மாதிரியோ எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணியிருப்போன்றது எங்களுக்கு தான் தெரியும். என் பசங்களாம் வந்து 2 பேரும் ஆக்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் சொல்லி அந்த காசெல்லாம் வாங்கி படத்துல போட்டுருக்கு. வீட்டுல அவ்வளவு பிரச்சனை சார். தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு மன உளைச்சல் இருக்கும் சார். அதுவும் தான் சார் எங்களோட பிரச்சனை. இப்ப நாங்க படத்தை ரிலீஸ் பண்ணலன்னா அவன் சொல்லுவான் ஏதாவது ரப்சாட் இதுனா என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் எப்பதான் கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியும். நாங்க எப்பதான் படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிதான் நாங்க பிளான் பண்ணுவோம். எங்க மாமியார்கிட்ட நாங்க வாங்கியிருக்கோம். அவங்கெல்லாம் பார்க்க முடியாது. எனக்கு அவங்க வீட்டுக்கு வருவாங்க, அவங்களாம் என்னால பார்க்க முடியாது. எப்பப்பா கொடுப்போம் அப்படின்னு கேட்பாங்களா. எனக்கு அது ஒரு மாதிரி அசிங்கமா அவமானமா இருக்கும். நம்ம எப்படின்னா சாதிச்சிடலாம், எப்படின்னா ஜெயிச்சிடலாம் சொல்லிட்டு தான் நம்ம இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஆனா அப்ப திறமை இருக்கவனும் இப்படிதான் உடைப்பாங்களா? சார் அதாவது சொல்லி இந்த கோவத்துல அப்படிங்கிறப்ப ஏன் இப்படி பண்றாங்கிறப்ப அந்த கோவம் எப்படி அந்த கோவத்துல கூட போல சார். நான் காலில் உழுவாத குறையாதான் சார். நாங்க எப்படி போகணும்னு கேளுங்க. நான் எப்படி கோவப்படுவோம்னு அவனுக்கு தெரியும் சார். எத்தனை வருஷமா என் கூட இருக்கான்னு கேளுங்க சார். இது வந்து நாங்க வந்து அடிமட்டத்துல இருந்து நாங்க வந்திருக்கோம். எங்களுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் சப்போர்ட் கூட யாரும் கிடையாது. ஒரு யூடியூப் சேனல் இன்டர்வியூ கொடுக்கணும்னு கேட்டா கூட எங்கெல்லாம் மதிக்க கூட மாட்டாங்க. நாங்கள் எனக்கு அதை சப்போர்ட் இருக்குது, இந்த சப்போர்ட் இருக்குன்னா நாங்கள் இந்நேரம் எப்போயோ நாங்கள் ஷார்ட் அவுட் பண்ணிருப்போம். 4 மாதம் ஆச்சு நாங்கள் கேஸ் கொடுத்துட்டு நாயாக அலைஞ்சிருப்போம் ஸ்டேஷனுக்கு. எங்களை ஒரு இதாக கூட மதிக்க மாட்டாங்க எங்களை.
இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றதா இருக்கீங்க இன்கேஸ்? சார் இதுதான் சார் இப்போ என்னன்னா இதுல தவறுதலான நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு சார். இதுல பெரிய பெரிய யூடியூபர்ஸ் மாரிதாஸ், இவங்க மதன் கௌரி, சாட்டை துரைமுருகன் வரைக்கும் 2 லட்சம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு அந்த விஷயம். புருஷோத்தமன்ற பேர் போயிட்டு இருக்கு. அந்த படத்தோட ப்ரொடியூசர் மகேஷ் ரம்யான் போது பிரஸ்லேயே சில பேர் கேள்விக்காங்க, ஆயிஷா ஷாதிக்ன்றவங்க தான் கேஸ் கொடுத்தாங்கன்னு. அவங்களோட ஒய்ஃப் தான், அவங்க ஒரு தயாரிப்பாளர், எல்லாம் சேர்ந்து தான் படம் பண்ணியிருக்குன்னு இவ்வளவு தூரம் சொல்றோம். நகை வச்ச ரசீது எங்களை திருட மாதிரி போர்ட்ரேட் பண்ணி நாங்க என்னமோ எங்கேருந்து போதை காசுல வாங்கணும் இதை பண்ணணும். இப்ப இவங்க ஃபேமிலி இவங்களை மதிக்காம டைவர்ஸ் வரைக்கும் பிரச்சனை ஆச்சு சார். அப்ப எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் சாதிக்கவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கணும். எப்படி வேணாலும் போட்டு அமுக்குவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதனால காசு வேணா அரசியலா பண்றியா, அங்க போயிட்டு காசு வாங்கிட்டு போகணும் சார். எங்க மாதிரி அடிமட்ட ஆட்கள் கிட்ட காசு வாங்குறதுல இருந்து சவுக்குதாங்க எவ்வளவு பக்கா ஃப்ராடுன்றது. அந்த ஜி ஸ்கொயர் மேட்டர்ல இருந்து இந்த இதுல இருந்து கண்ணன் சாவித்ரி சார் இத பார்த்தனக்கே நான் செத்துட்டேன் சார். போதை காசு எடுத்து நான் கொடுக்குற ஆறுதலால தான் எங்க அம்மா 11 சென்ட் இடத்த வித்து எனக்கு கொடுத்தாங்க, காசு கொடுத்தாங்க. இதுல வரைக்கும் வீடு வித்துருக்கோம், எங்க வீட்டை வித்துருக்கோம், எங்க இடத்த வித்துருக்கோம். சாப்பாடு கஷ்டப்படுறாங்க சார். சொல்றது வேணா இப்படி வேணாலும் சொல்லலாம் சார். இவ்வளவு நிலைமையில இருக்கும் சார். சார் என் பசங்க 2 பேரும் ஆர்டிஸ்ட் சார். ஒருத்தி வந்து ஒரு சேனல்ல சீரியல்ல பண்றாங்க, படம்லாம் பண்றாங்க. அந்த காசெல்லாம் வச்சு அதெல்லாம் வச்சுதான் ஒவ்வொன்றா எடிட்டிங்கு இந்த மாதிரி மியூசிக் இவ்வளோ எதுவுமே நாங்கள் நல்லா படணும், ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணாலுமே ஒரு நல்ல படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் கொண்டு நாங்கள் நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸாக போட்டு அவங்ககிட்டலாம் காசு கொடுப்போம். கொடுத்துட்டு திருப்பி காசு கொடுக்க முடியாது. அவங்ககிட்ட அப்படியே பதில் சொல்லுவோம், சார் ப்ளீஸாக வெயிட் பண்ணுங்க சார், நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் சொல்லுவோம். எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கோம் தெரியுமா சார், எவ்வளோ கேவலப்பட்டிருக்கோம் தெரியுமா. ஃபர்ஸ்ட் பிளாக் ஹோல் மூவி ஒரு ஃபேண்டசியா காமெடியா சாங்ஸ் இவ்வளோ இது பண்ணியிருக்கோம். எல்லாமே அழகா பண்ணி முடிச்சுட்டு இப்படி ஒரு இடத்துல முடியணும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அங்கேருந்து நான் பணம் அனுப்புவேன், ஒய்ஃப்க்கு பணம் அனுப்புறேன், இவங்க போய் வாங்கி அப்படியா யூஎஸ்லேருந்து நேராக சிலருக்கு அனுப்பணும்னா இவனுக்கு அனுப்பி இந்த விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணியிருக்கோம். படத்துல பணம் போட்டவனே கேவலமா கேட்பான், சண்டைக்கு வருவான். இது ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் இருக்கான், அவ்வளவு சண்டைக்கு வருவான். பொண்டாட்டிலாம் அவ்வளவு திமிரா பேசுவாங்க. வீட்டுக்கு வந்து சண்டை பண்ணிட்டாங்க, என் ஆளுங்களை கூட்டு வரணும் அப்படி இப்படிமா. இப்போ இதனால இப்போ ப்ரெஸ் மீடியாவை சந்திச்சதுனால உங்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? புரளியா சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு சார். இந்த படத்துக்கான விஷயம் ரெட் அண்ட் ஃபாலோன்றது ஆர்சிபியா மாற்றி இப்போ நாங்கள் என்ன பிளான்ல இருக்கோன்னா ஆர்சிபி கீழே ரெட் அண்ட் ஃபாலோன்னு போடக்கூடிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா இந்த விஷயத்தால தான் எல்லாருக்கும் தெரிய வரும் என்ன படம் இதுன்னு. இந்த இதை தான் நாங்கள் பண்ண போகிறோம். ஆனால் 94,000 ரூபாய் நான் அனுப்புனதா சில ஊடகம்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது தவறு. ஃபர்ஸ்ட் 2 லட்சம் போடுங்கனதா நான் சொன்னா எனக்கு நல்லது தானே, நான் 2 லட்சத்தை வாங்கிக்கலாம்ல. அவர் பெரிய அமௌண்ட்டா சொன்னா இவ்வளோ கோடியில நாங்க பணம் போட்டு நஷ்டப்பட்டுட்டு நாங்க கோடியில அவர் எங்களை கேட்டு மிரட்டினார் சொல்லணும். எல்லாம் இன்னைக்கு சில ஊடகம் ஃபெலிக்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்க, 10 லட்சம் கேட்டு மிரட்டிருப்பாரா? அவருக்கு தான் எவ்வளோ 10 லட்சம் கேட்ட மிரட்டிருப்பாருன்னா இப்படிதான் சார் 10 பைசாவை பிச்சை எடுத்து தான் சார் பணக்காரன் ஆக முடியும். அந்த பிச்சைக்கார வேலையை தான் சார் சவுக்கு சங்கர் பண்றாரு. அது இல்லாமல் இதை மதன் கௌரி இவங்க எல்லாரும் விஷயம் சவுக்கு சங்கர் பேசினதை தொட்டு தான் எல்லாருமே இன்னைக்கு யூடியூப்ல 2 லட்சம் புருஷோத்தமன் ப்ரொடியூசர் இன்னைக்கு வரைக்கும் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர், ப்ரொடியூசர், ஃபேமிலி, ஆயிஷா ஷாதிக்கு கேஸ் கொடுத்தது ஒருத்தர், ஆயிஷா ஷாதிக் கேஸ் கொடுத்தாங்க, லேடிஸை உள்ள ட்ரிகர் பண்ணி எல்லா விஷயத்தையும் ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணி எங்களை காலி பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கு சார். அவன் வெளில வந்தானா எனக்கு சொன்னதை செஞ்சிருவானோன்ற ஒரு பயமும் இருக்கு சார். என்னன்னா நீங்களாம் இண்டஸ்ட்ரியிலே இல்லாம நான் உங்களை காலி பண்றேன்னாங்கன்னா நாங்க யாரோட ஆதரவை நாங்க தேட முடியும் சார்? யாரோ எங்களுக்கு பின்னாடி ஆதரவு பண்ணி தான் நாங்க இது பண்றோம்னா எவன் சார் உங்களை ட்விட்டர்ல போட சொன்னது? அவங்க உங்களுக்கு ட்விட்டர்ல போட்டு மகேஷ் வருவான்னு சொன்னாங்களா? இதை மட்டும் அறிவு இருந்ததுன்னா எல்லாருக்கும் தெரியும் சார். அவன் போட்டதால தானே சார் இந்த பிரச்சனை வந்தது. வாண்டடா இதை ஜோடிச்சு கிரியேட் பண்ணாங்கன்னா உனக்கு தானே என் படத்தை ஏன் நீ நோண்டுன? இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், இத்தனை வருஷமா இருக்கிறதுக்கான ரெக்கார்டு எல்லாத்துலயும் உங்களுக்கு காட்டியிருக்கோம். ஜிபேல அனுப்புனது இந்த படத்தை போட்டு சர்ச் பண்ணா ஏற்காடு மட்டும் நீங்க பாருங்க சார். இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னும் ரிலீஸ் பண்ண முடியும். ஆடியோ ரைட்ஸ் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க சார். இந்த விஷயத்த சால்வ் பண்ணிட்டு வாங்கன்றாங்க சார். சவுக்கு சங்கரை வச்சுட்டு இவங்க இழுத்துட்டு இருப்பாங்க இந்த கேஸை. நாங்க எங்க போய் சார் சால்வ் பண்ணிட்டு எங்க படத்தை ரிலீஸ் பண்றது? தூக்க மாட்டிட்டு தான் சார் தொங்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு ஊடகம் சிலர் உண்மையை சொல்றாங்க, சிலர் எங்களே ட்ரிகர் பண்ணி நாங்க என்னமோ இதை சவுக்கு சங்கருக்காக நாங்க கேஸ் கொடுத்த மாதிரியும் நாங்க சவுக்கு சங்கர் ஆஃபீஸ்க்கு இதனால தானே சார் போறோம். அவரா தானே சார் எங்க படத்துக்கு பிரச்சனைக்கு வர்றாரு. அவர் ஆசைப்பட்டு தான் மகேஷ் ரம்யான்றவங்க வருவாரு, அவரை இது பண்ணணும், இது மாதிரி கேஸ் கொடுப்பாரு. சார் இது கிரெயின் இது வந்ததுன்னு அரெஸ்ட் பண்ணதுக்கு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சதால தானே சார் அவங்க பண்ணாங்க. பின்ன 14வது மாடியில இருக்காரு. ஒரு கிரெயின் இந்த இதெல்லாம் ஃபயர் இன்ஜின்லாம் எதுக்கு வருதுன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு தான். அதை ஒரு விஷயமா போட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு. இன்னமும் ஃபயர் இன்ஜின்லாம் அரெஸ்ட் பண்ற அளவுக்கு இந்த கேஸ் மகேஷ் ரம்யாவோட கேஸ் அவ்வளோ பெரிய கேஸா?
அதனாலதான் அரெஸ்ட் பண்றாங்கன்னா இப்படிலாம் அரெஸ்ட் பண்றாங்க, அராஜகம் பண்றாங்க காவல்துறை. இவ்வளோ நாள் இழுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு காவல்துறைக்கு நன்றி சொல்லணும் ஃபர்ஸ்ட். அதுல வந்து 14வது மாடியில் தான் அவர் இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துக்கு ஃபயர் இன்ஜின் எல்லாமே ஏன் வரணும்னா பின் வழியா தப்பிக்கலாம். கதவை திறக்கும் போது கதவை ஏன் உடைக்கிறாங்கன்னா காமன் சென்ஸ் சார். இன்னைக்கு பேசுற சில மீடியாக்களுக்காக நான் சொல்றேன் சார், அவங்க என்னென்னலாம் பேசுறாங்கன்னு நான் கேட்டிருக்கேன். 94,000 நான் அனுப்புனேன்றாங்க. அது நான் இல்ல, இந்த இது பேரெல்லாம் நான் சொன்னேன், இவங்க போட்டதெல்லாம் தவறு, அதை நீக்கிட்டு இந்த விஷயத்தை இனிமேல் பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்றேன். அந்த வந்து அந்த கதவை ஏன் உடைச்சாங்க, உங்க கேஸ்க்காக அவ்வளவு உடைக்கிறாங்க, இவ்வளவு பேக்ரவுண்ட் நீங்க வச்சுதான் இதை பண்ணீங்களான்னு சொல்றாங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒருத்தர் வெயிட் பண்ண வைக்கிறவன், மனநிலை மாறி மன உளைச்சல உள்ள தற்கொலை கூட பண்ணுவான்னு, இது நியாயமான இது சார். காவல்துறை கதவை திறந்து உள்ள போய் தான் சார் அவன் 5 மணி நேரமா வச்சிருக்கீங்க. அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான், சவுக்கு சங்கர் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, யார் சார் பொறுப்பு? அதுக்காக இந்த கிரெயினு 14வது மாடினா இதெல்லாம் நடக்கதான் சார் செய்யும். பேசிக் காமன் சென்ஸ் சார். அதுக்கு சில பேர் சவுக்கு சங்கரோட நடுநிலை நக்கின்ட்டு சில பேர் பேசுறாங்க பாருங்க, அவங்களாம் என்ன பேசுறாங்க. இது வந்து ஒன் சைடு டார்கெட் பண்ணிக்கிட்டு நீங்க வேணாலும் பார்த்துட்டு போங்க சார். இது அரசியல்ல கொண்டு வராதிங்க. எங்க அடிப்படை வாழ்வாதாரமே பாதிக்குது. நான் எங்க குடும்பத்துல இவ்வளவு ஒரு சீல், இதை நீங்க தான் எப்படியாவது நாங்க வந்து இந்தியா கிளிட்ஸ் ஒரு கண்டிப்பா உண்மையை கொண்டு போவீங்கன்னு நம்புறேன். சில சேனல் எல்லாம் நேற்று இன்டர்வியூ கொடுத்தேன், அவரோட நண்பர் சொன்னேன், அவர் இன்டர்வியூ போட மாட்டாரா, அதை திருச்சி போட கட் பண்ணாம ஆம்பளையா இருந்தா போடுன்னு சவால் விட்டுட்டு வந்திருக்க சார் ஒருத்தர்கிட்ட. ஆம்பளையா இருந்தா போடுன்னு, அவர் அப்ப போடலன்னா எல்லாமே டீமா இருந்து ஃப்ராட் வேலை தான் பண்றாங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்கன்னு தான் சார் சொல்லுவேன். இந்தியா கிளிட்ஸ் என்ன பண்றீங்களோ பண்ணுங்க சார். இப்போ நான் என்ன கேட்குறேன், உங்க மேல தப்பு கிடையாது சார், சரியா? இப்போ நீங்க நல்லவர் வல்லவர் எல்லாமே ஓகே, நீங்க யாருன்றது மக்களுக்கு தெரியும், சரியா? உங்க மேல தப்பு இல்லைன்னா வந்து காவல்துறை வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு வராங்க, நீங்க ஏன் கதவை திறக்கலாம்? நீங்க தான் தைரியமா பேசுற ஆளாச்சே, பேச வேண்டியதானே? ஏன் எதுக்கு வந்து பயந்துக்கிட்டு உள்ள ஒளிஞ்சிட்டு உட்காந்துருந்தீங்க? 6 மணி நேரமா ஒரு காவல்துறை அவங்கள வந்து அவங்க வேலை செய்ய விடாம கடமை செய்ய விடாம நீ நிக்கிற அப்படின்னா, அடிமடியில பயம் இல்லைன்னா நீ காவல்துறை தைரியமா பேசி நீ சரி உள்ள வராங்க, நீ கால் மேல கால் போட்டு உட்காரல இருங்க, 6 மணி நேரம் நீ வெயிட் பண்ண வைக்கிறல்ல, அப்போ உனக்கு வந்து பயம் இல்ல, நீ உன் மேல உண்மை இருக்கு, நாங்க உன் ஆபீஸ்க்கு வரவே இல்ல அப்படின்னா நீ வந்து அப்படி சொன்னாரு சார். சவுக்கு சங்கர் அந்த வீடியோ விட்டதுல நாங்க வரவே இல்லைன்னு சொல்றோம். அதுக்கான இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. ரோட்ல கேமரா என்ன முடிவு என்ன சார்? முடிவு நான் இந்தியா கிளிட்ஸ் மக்கள்கிட்ட நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கோம், எங்களுக்கான நியாயத்தை நீங்க இந்த மக்கள்லாம் பார்த்துருப்பீங்க, எங்களுக்கான நியாயத்தை எங்களுக்கான அரசியலாக்காதீங்க, தயவு செஞ்சு அரசியலாக்காதீங்க. நாங்க ஒரு சாதாரண ஒரு மனுஷங்க, கஷ்டப்பட்டு வாழ்க்கையில ஜெயிக்கின்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு என்ன நீதி கிடைக்கணுமோ அதை நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்றத நான் இந்த இடத்துல நான் முன்வைக்கிறேன் சார். கண்டிப்பா அதுக்கு இந்தியா கிளிட்ஸ் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறோம் சார். நியூஸ் கிளிட்ஸ் கண்டிப்பா. நன்றி சார். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். இந்த ஆளுக்கு பைபோலார் டிசார்டர் இருக்கு, செக்ஷுவல் டிசேபிலிட்டி வரான